லீ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சனிக்கிழமை இரவு கரூரில் நடந்த துயர சம்பவம் தமிழக அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு துயர சம்பவமாக மாறியிருக்கிறது. சனிக்கிழமை இரவு அங்கு பிரச்சாரம் செய்த தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களின் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 40 உயிர்கள் பலியாகியுள்ளன. மேலும் அதிகப்படியான நபர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த 40 நபர்களின் ஆன்மா சாந்தியடைய லீ நியூஸ் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பார்த்தீங்கன்னா யாரு மேலே குற்றம் சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம எடுக்கலை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துட்ருப்பீங்க, மற்ற தொலைக்காட்சிகளில் பார்த்துட்ருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் செய்த சதி அப்படின்னு சொல்லிட்டு பல போஸ்ட்டுகளை போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக சேர்ந்தவர்கள்லாம் இந்த மாதிரி விஜய் அவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அது போக அவர் எந்த விதமான ஆறுதலும் சொல்லாமல் அவர் கிட்டத்தட்ட ஓடி ஒளிஞ்சிட்டார் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கே சொல்ல வந்துட்டாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. நாம் அதில் பெருசாக இவங்க மேலே அவங்க மேலேன்னு குற்றம் சொல்ல வரல. ஆனால் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு அங்கே களத்திலிருந்து வர்ற தகவல்களை வச்சும், அதே மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதில் முதல் காரணம் அப்படின்னு சொல்ல வர்றது பார்த்திங்கன்னா நம்ம அது ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான். திரு விஜய் அவர்கள் நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வரல. அதாவது 12:30 மணி அப்படிங்கிறது கரூரில் கொடுக்கப்பட்ட நேரம். அங்கே அவங்க விளம்பரப்படுத்தியது விஜய் அவர்கள் 12:30 மணிக்கு பேச இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அங்கே கரூரில் விளம்பரப்படுத்தினது. அதை நம்பி தான் அங்கே பொதுமக்கள் கூட்டமும் அந்த இடத்துல கூடுச்சு. ஆனால் நடந்ததோ வேற. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா திருச்சியில் அவர் ஏர்போர்ட்லேருந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது அங்கே அந்த மாதிரி இல்லை. இது முழுக்க முழுக்க விஜய் அவர் சுயமாக செய்த தவறாக தோணுது. என்ன அப்படின்னா காலையில் 8:45 நாமக்கல்லில் பேச வேண்டியவர் அவர் வீட்டில் அப்போ தான் கிளம்பியிருக்கார். எங்கே? நாமக்கல்லில் இருக்கிற வீட்டில் இல்லை, சென்னையில் இருக்கிற வீட்டிலேருந்து அப்போ தான் கிளம்பியிருக்காருங்க. சென்னையிலேருந்து அவர் விமான நிலையம் போய் அங்கேருந்து தனி விமானத்தில் திருச்சி அங்கேருந்து 90 கிலோமீட்டர் நாமக்கல் அவர் பேச ஆரம்பிக்கிறப்போ 2:30 மணி. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டிலே ஆகிறதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் ஒரு தலைவனாக தன்னை அடுத்த முதலமைச்சராக காட்டிக்கொள்ளக்கூடியவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அந்த இடத்துல செயல்பட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காக்கு வாய்ப்புகள் குறைவு. கேட்கலாம், என்ன அவர் ஒரு நேரம் தவறி வந்துட்டார், இது ஒன்று தானே அவர் மேலே இருக்கிற தவறு குற்றச்சாட்டு அப்படின்லாம். நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான விஷயம் அஸ்திவாரம் தான். அந்த அஸ்திவாரத்தில் 4 கல் தானே வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடே இடிஞ்சிராதான். அந்த மாதிரி இவருடைய சின்ன தவறுங்கிறது மிக முக்கியமான தவறாக போச்சு. அது கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு மக்கள், ஏன்னா இவரை பார்க்க வரவங்க பூரா தொண்டர்கள் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 60% பேர் ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க. இன்னுமே அந்த ரசிகர்கள் அவர் இவரை பார்க்கணுங்கிறதுக்காக பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு அங்கே அந்த அவ்வளோ வெயிலுங்க. இப்போ நம்ம சாதாரணமாக வெயிலில் போய் வெளியே நிற்க முடியாது. இப்போ அவர் ஏசி பஸ்ஸில் வர்றாரு, அவருக்கு தெரியாது அந்த வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழிகள் தாண்டி அவர் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வத்தோடு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள நம்ம அவமதிக்கிற வகையில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதமாக போனால் தெரியாது. இவர் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாமதமாக போயிருக்கார். அதாவது 12:30 மணிக்கு கரூருக்கு வர வேண்டியவர் 7:15 மணிக்கு கரூரை அவர் பேசுகிற இடத்துக்கு வந்தார். இது கொஞ்சம் ஜீர்ணிக்க முடியாத விஷயமா தான் இருக்குது. இவர் எதுக்காக அப்படி பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா இவர் பார்க்குறக்கு கூட்டம் நிரம்பி வழியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சினிமாத்தனமாக ஏதாவது பண்ணிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. அதோட விளைவுகள் இப்போது நம்ம கையில் 40 பேர் உயிர் பலிங்கிற ஒரு நிகழ்வோடு நின்றுட்டுருக்கு. ஸோ இது மிகப்பெரிய முதல் காரணமாக அமைஞ்சிருக்குது. இதை தாண்டி இவங்க எல்லாருமே சொல்கிறது காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கல, அதே மாதிரி சரியான இடத்தை தேர்வு செய்து கொடுக்கல அப்படிங்கிறது. அந்த காரணத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நிச்சயமாக காவல்துறை அதிக, ஏன்னா ஏற்கனவே மற்ற இடங்களில் விஜய் பிரச்சாரம் செய்யும் பொழுது நடந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது அந்த மாவட்டத்துக்குள்ளே வர்றப்போ அந்த மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக ஒரு தகுந்த ஏற்பாடுகள் செஞ்சுருக்கலாம், பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரியாக செஞ்சுருக்கலாம். அதாவது
குறைஞ்சபட்சம் அந்த பேரிகார்டுகளை வைத்து ஒரு சாலையில் அந்த வாகனம் வந்து போகிறதுக்கும் இந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கும் உண்டான வழிகள் மாதிரி அது சரி பண்ணியிருந்தாங்கன்னால் நிச்சயமாக இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற பகுதி வந்து ரொம்ப குறுகலான இடமா போச்சு. அங்கே வந்து வெளியே வந்துட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு வழிப்பாதை மாதிரி இருந்திருக்குது. வேறு சின்ன சின்ன பாதைகள் இருந்திருந்தால் கண்டிப்பாக அங்கேருந்து மக்கள் வந்து வெளியே போயிருப்பாங்க. அதாவது மதியத்திலேருந்து இரவு வரைக்கும் காத்துட்ருக்கிற மக்கள் வந்து ஒரு தண்ணீர் குடிக்கிறதுக்கு வாட்டர் கேன் அவங்களே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு தாங்குமா 1 லிட்டர் வாட்டர் கேனு அவங்களுக்கு? நிச்சயமாக அதுக்கு மேலே அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி அவங்க இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கு வெளியே போய் வரணும். அந்த இடத்துக்கு கூட வழி இல்லாததுனால தான் இவ்வளோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான இது உண்டு. ஏன்னா நம்ம எல்லாருமே காணொலியில் பார்த்துருப்போம், அங்கே வெறும் மனித தலைகள் மட்டும்தான் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துலேருந்து அவங்க ஒருத்தர் வெளியே போயிட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருந்திருக்காது, அந்த இடத்துலேருந்து வெளியே போகிறது. அப்படி இருக்கிறப்போ இந்த குடும்பமாக குழந்தைகளோடு வந்தவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இது ஒரு பெரிய இழப்பாக தான் அமைஞ்சிருக்குது. அப்புறம் இந்த காவல்துறையும் அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் இது வழங்கலை அப்படிங்கிறத தாண்டி தாவேகாக்கு அமைப்பு ரீதியான கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறது இதில் முழுமையாக தெரியுது. ஏன்னா அது இருந்திருந்தால் நிச்சயமாக வந்து காவல்துறையை தாண்டியும் இவர்கள் சாதித்து காட்டியிருக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக நம்ம ஊரில் ஒரு விழா நடந்தால் கூட அதில் வந்து ஒரு இளைஞர் அணி இந்த மாதிரிலாம் வச்சு அந்த விழாவில் வந்துட்டு போகிறவங்க சாப்பிட்றவங்க இது மாதிரி வாகனம் நிறுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆட்களை நம்ம பிரித்து விட்டு அதை ஒழுங்குபடுத்துவோம். அதே மாதிரி மற்ற ரோட் ஷோஸ் மற்ற கட்சிக்காரங்க நடத்துகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு மாவட்டம் கரூர் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய நகரப்பகுதிகள் ஒன்றிய பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தனித்தனியாக இடத்த பிரித்து கொடுத்து இந்த பகுதிக்குள்ளே இந்த ஒன்றியத்துலேருந்து வந்து நில்லுங்க, இந்த நகர்லேருந்து வர்றவங்கெல்லாம் இங்கே நில்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம மரங்களை வச்சு கட்டி விட்டுருந்தாங்கன்னா நிச்சயமாக அதுக்குள்ளே மட்டும் அவங்க நின்றுப்பாங்க. இவர் வாகனம் வந்து பேசிட்டு போகிறதுக்கும் எந்த இட நெருக்கடியும் இல்லாமல் இருந்திருக்கும். அது சின்ன இடமா இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி இருந்திருக்கலாம். அந்த ஒரு அமைப்பை வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட கட்டமைப்புகள் சரியாக இல்லை. மேலேருந்து வர்ற தகவல்களை கீழே வரைக்கும் கொண்டு செல்வதற்கான அமைப்போ அவங்க வந்து இதுக்கு தொண்டர் அணியோ இளைஞர் அணியோ வந்து எதுவும் சரியாக இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகலை. அது வந்து இவங்களோட இதில் வந்து மிகப்பெரிய தோல்வியாக கருதப்படுது. அதாவது இந்த நிகழ்ச்சியில் வந்து ஏற்பாட்டில் நடந்த மிகப்பெரிய குளறுபடி, இதுவும் இந்த 40 பேர் பலிக்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அதே மாதிரி மின்சார நிறுத்தம், அது வந்து என 2 வகையிலும் பார்க்கலாம். இது ப்ளஸ்ஸும் இருக்குங்க மைனஸும் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரம் நிறுத்தினதுனால காரணமாக அங்கே இருந்த இடங்களெல்லாம் தெரியாமல் போயிருச்சு. அதனால் அங்கே இருந்த கால்வாயெல்லாம் தெரியாதனால அதுக்குள்ளே விழுந்து மிதிப்பட்டு தான் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத காரணமாக தான் இருந்திருக்குது. ஆனால் அதே மின்சாரம் கொடுத்துருந்தா இவங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேலேயும் அந்த கரண்ட் கம்பத்து மேலே நீங்கள் மரத்து மேலே வீடோட பால்கனியில் தான் ஏறுறாங்க அப்படின்னா பக்கத்துலேயே கரண்ட் கம்பம் ஒயர் போயிட்டுருக்கு. அதில் பட்டு எல்லாத்துக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கைப்பற்றிருந்தா என்ன சம்பவம் நடந்திருக்கும்? இதுக்கும் மேலே மிகப்பெரிய அசம்பாவிதமெல்லாம் நடந்திருக்கும். இது எல்லாமே தவிர்க்க வேண்டியது வந்து அவர்களுடைய ரசிகர்கள் சிறிது கட்டுப்பாடோடு இருந்திருந்தால் இந்த சம்பவங்கள் கண்டிப்பாக தடுத்து வந்திருக்கலாம். ஏன்னா எதையை பார்த்தாலும் அது மேலே ஏறுறது. ஒரு ஓலை பந்தல் போட்டிருக்காங்க, அந்த கட்டை மேலே ஏறுறாங்க. ஒரு ஃப்ளக்ஸ் வச்சிருக்கிறது, அந்த கம்பி இருக்கிறதே ரொம்ப மெலிசான கம்பி, அதை பிடிச்சிட்டு அது மேலே ஏறி அது அப்படியே சாஞ்சு விழுகுது எல்லாத்து மேலேயும். இது எல்லாரும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், இது எப்படி இது மேலே ஏறலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அங்கே வந்து செய்கிற ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா சினிமாத்தனமாகவே அதை அணுகியிருக்கிறாங்க. அவர் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவற மாதிரி எல்லாம் சினிமாவில் காட்டுறாரோ அதே மாதிரி இந்த ரசிகர்களும் தானும் ஒரு விஜயாவே கற்பனை செஞ்சுட்டு அந்த இடத்துல தாவி விளையாண்டாங்க. இதோட பலன் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய துயரச்சம்பவத்துக்கு கொண்டு போய் நம்மளை நிறுத்திடுச்சு. அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்தது எல்லாருமே சொல்கிற மாதிரி விஜய் வந்துட்டு போனதுக்கப்புறமோ அந்த பவர் கட்டுக்கு அப்புறமோ இல்லை, அங்கே நேரில் வந்து தன் குடும்பங்களை இழந்தவர்கள் சொல்கிற விஷயங்கள் கேட்குறப்ப பார்த்திங்கன்னா, விஜய் அங்கே உள்ள வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர் தனியாக ஒரு வண்டியில் வந்தார். அந்த சமயத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த இடம் முழுசுமே மனித தலைகளால் நிரம்பி இருந்தது. அப்போ அங்கே ஒரு வாகனம் உள்ளே வர்றப்போ
அதுக்கான இடம் அங்கே இல்லை. அந்த இடத்த உருவாக்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடு வந்து டோட்டலாகவே வெளியே நகர போகுதுங்க. அப்போ ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தள்ளிட்டு போக போக அந்த கடைசியாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த வேலி ஓரத்துலேயும் டிச் ஓரத்துலேயும் கால் தவறி விழுக, அவங்க மேலே ஒவ்வொருத்தரும் விழுக, அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன சந்துகள் வழியாக போகிறப்பெல்லாம் அந்த கால்வாயிலையும் அந்த வாகனங்கள் நிறுத்தியிருப்பாங்க, அது மேலே விழுந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்து விழுந்து அந்த கடைசியாக மாட்டினவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா உடல் நசுங்கி இறந்துருக்குறாங்க. அதையும் ஆம்புலன்ஸ் மூலயமா விஜய் அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து விஜய் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதாவது உயிர் பலிங்கிறது அவர் பேசுறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது அந்த க்ரௌடுக்கு உள்ளே இருக்கிறவங்க, விஜய் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து அதை தாண்டி அந்த கடைசி எண்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல நடந்துட்டு இருந்த விஷயங்கள் உள்ளே நடந்துட்டு இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வெளியே தள்ளி விழுகிறவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்து மரம் முறிஞ்சு விழுந்து இந்த மாதிரி சம்பவங்கள்னால விழுந்து இறந்தவர்கள். இது வந்து அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே குறைவாக இருந்திருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி பகலில் மத்தியானம் நடத்தின மீட்டிங்கில் நாமக்கல்ல நடந்தது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்டு இருக்கிறப்போ அவருக்கு எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, அவருக்கு பின்னாடி இருந்த ஃப்ளெக்ஸ் அவரோட ஃபோட்டோ வச்சுருந்தது, அதை கூட ஒருத்தர் ஏறி அதை ரெண்டாவே கிழிச்சிருப்பாங்க. அவர் பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாமே கிழிஞ்சு கிடக்கிறது பார்த்துருப்பீங்க. அங்கே முன்னாடி வச்சுருந்த ஸ்பீக்கர் அது ஒரு 4 அடுக்கு கொண்டது, அது மேலே ஏறி அது அப்படியே சாஞ்சு அங்கே இருந்த மக்கள் மேலே விழுகிற நிலையில் தான் இருந்துச்சு. அது விழுந்திருந்தாலும் இதே மாதிரி அங்கே ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பாக நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எங்கே அப்படின்னா இது கண்டிப்பாக அவரோட ரசிகர்கள்கிட்ட கொஞ்சமாவது ஒரு கட்டமைப்பு இருந்திருக்கணும், அவங்கக்கிட்ட ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஏன்னா இந்த கரூரில் நடந்த இதே இடத்துல சில தினங்களுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசினார். இதே அளவுக்கு அங்கேயும் கூட்டம் இருந்தது. ஆனால் அந்த கூட்டம் நடந்ததும் அவர்கள் அனைவரும் கட்டுக்கோப்பாக கலந்து சென்றனர். ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு இல்லாமல் போனது. அங்கே காவல்துறையினர் சொன்னாலும் அவங்க கேட்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு தெரியல. அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய எழுச்சியாக இருந்தது. அவங்களோட யார் சொன்னாலும் அவங்க கேட்கறதுக்கு உண்டான விஷயத்திலே இல்லை. அப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து இப்படி மிகப்பெரிய துயர சம்பவத்தை நடத்திட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இறந்தவங்களுக்கு தமிழக அரசாங்கம் வந்து 10 லட்சம் நிவாரணம் சொல்லியிருக்கு, மத்திய அரசாங்கம் 2 லட்சம் நிவாரணம் சொல்லியிருக்கு. தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களும் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு சொல்லியிருக்கிறாரு. இந்த இழப்பீடுகள் எவ்வளோ வந்திருந்தாலும் சரி, ஒருத்தர் இவங்களால தவறு இல்லை காவல்துறை மேலே தவறு அரசாங்கத்தின் மேலே தவறுன்ட்டு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பழி சுமத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாம் அங்கே நமக்கு ஒரு அரசியல் கட்சியை அவங்கள தலைவரை பார்க்க போகிறோம், இதுக்கு முன்னாடி அவர் மீட்டிங் எப்படி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சமாவது இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிற நாமளும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நமக்கு பின்னாடி நம்ம குடும்பம் இருக்குதுன்னு கண்டிப்பாக யோசிச்சிருக்கணும். இது எல்லாமே யோசிக்காமல் போனதனுடைய விளைவு தான். இனிமேலாவது நாம் இந்த மாதிரி கூட்டங்களுக்கோ இல்லை அசம்பாவிதம் நிகழுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற இடத்துல போயிருந்தோம்னா கண்டிப்பாக அங்கேருந்து நம்ம சேஃப்டியாக வெளியே வந்துடணும். இது நாமளே பாதுகாத்துக்கணும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பார்த்த அனைவருக்கும் நன்றி.